தமிழ் மாதங்களின் அற்புதம், காலக்கணிப்பு மற்றும் கலாச்சாரம். உங்களுக்கு தெரியுமா, நம் தமிழ் முன்னோர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சூரியனின் இயக்கத்தை வைத்து மாதங்களை கணித்துள்ளனர். இன்று அந்த அற்புதமான காலக்கணிப்பு முறையை ஆராய்வோம். மிகவும் சுவாரஸ்யமான தகவல். நம் பண்டைய வானியல் அறிவு உலகளவில் வியக்கத்தக்கது. சித்திரை மாதத்தில் தொடங்கும் தமிழ் ஆண்டு சூரிய சந்திர நிலைகளை அடிப்படையாக கொண்டது. இந்த மாதத்தில் வசந்த காலம் தொடங்குகிறது. அதனால்தான் இயற்கையின் புது பொலிவோடு புத்தாண்டை தொடங்குகிறோம். வைகாசி மாதத்தில் வரும் வேப்பம்பூ காலம் எப்படி? வைகாசி மாதத்தில் வேப்பம்பூ மருத்துவ குணம் கொண்டது. கோடை வெப்பத்தை தணிக்க உதவும். அதேபோல ஆனி மாதத்தில் தேரோட்டங்கள் நடைபெறும். ஆடி மாதத்தில் வரும் ஆடிப்பெருக்கு நீர்வளத்தை கொண்டாடும் விழா. பெண்கள் நதிக்கரையில் கூடி விளையாடுவார்கள். ஆவணி மாதத்தில் கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி போன்ற முக்கிய விழாக்கள் வருகின்றன. குழந்தைகள் மிகவும் ஆர்வமாக கொண்டாடும் பண்டிகைகள் இவை. புரட்டாசி மாதம் முழுவதும் பெருமாள் வழிபாட்டிற்கு முக்கியத்துவம். ஐப்பசியில் தீபாவளி வருகிறது. கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது. மார்கழி மாதத்தில் அதிகாலை திருப்பாவை பாடல்கள் பாடப்படுகின்றன. தை மாதத்தில் பொங்கல் பண்டிகை, விவசாயிகளின் நன்றி விழா. மாசி மாதத்துல சிவராத்திரி வருகிறது. பங்குனி மாதத்தில் கோயில் திருக்கல்யாணங்கள் நடைபெறும். இப்படி ஒவ்வொரு மாதமும் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கிறது. தமிழ் மாதங்கள், பாரம்பரியத்தின் அறிவியல் சுழற்சி. நம் முன்னோர்கள் காலத்தை கணக்கிட்ட முறை உண்மையில் ஆச்சரியப்பட வைக்கிறது. ஒவ்வொரு தமிழ் மாதமும் இயற்கையின் சுழற்சியுடன் இணைந்து நம் வாழ்க்கை முறையை வடிவமைத்திருக்கிறது. அது மிகவும் சுவாரஸ்யமானது. நம் பாரம்பரிய மாத கணக்கீடு முறை எவ்வாறு விஞ்ஞான அடிப்படையில் அமைந்துள்ளது என்பதை விளக்குவீர்களா? சித்திரை மாதத்தில் இருந்து ஆரம்பிக்கலாம். இது வசந்த காலத்தின் தொடக்கம். சூரியன் மேஷ ராசியில் பிரவேசிக்கும் காலம். இந்த மாதத்தில் இயற்கை புதுப்பொலிவு பெறுவதால் தான் புத்தாண்டின் தொடக்கமாக கொண்டாடப்படுகிறது. மேலும் சித்திரை மாதத்தில் பெய்யும் மழை விவசாயத்திற்கு மிகவும் முக்கியமானது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆமாம், அது மட்டுமல்ல, வைகாசி மாதத்தில் வரும் அக்னி நட்சத்திரம் காலத்தில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் வரை உயரும். இந்த காலத்தில் மண்ணின் தன்மை மாறி அடுத்த பருவ சாகுபடிக்கு தயாராகிறது. இந்த இயற்கை சுழற்சியை நம் முன்னோர்கள் எவ்வளவு துல்லியமாக கணித்திருக்கிறார்கள். ஆடி மாதம் வரும்போது தென்மேற்கு பருவமழை தொடங்குகிறது. இதனால்தான் ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுகிறது. கடந்த ஆண்டு ஆடி மாதத்தில் மட்டும் தமிழகத்தில் சராசரியாக 200 மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதனால்தான் விவசாயிகள் ஆடி மாதத்தை நெல் சாகுபடிக்கு ஏற்ற காலமாக கருதுகிறார்கள். ஆவணி மாதத்தில் வரும் கிருஷ்ண ஜெயந்தி மிக முக்கியமானது. இந்த மாதத்தில் மழை குறைவாக இருப்பதால் வெளி நிகழ்வுகள் அதிகம் நடத்தப்படுகின்றன. தமிழகத்தில் உள்ள 40,000க்கும் மேற்பட்ட கோயில்களில் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. புரட்டாசி மாதத்தின் சிறப்பு பற்றி கூறுங்களேன். புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமைகள் மிகவும் முக்கியம். பெருமாளுக்கு உகந்த மாதம். நவராத்திரி விழா 9 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு தெய்வீக சக்தியை குறிக்கிறது. ஐப்பசி மாதத்தில் வரும் தீபாவளி பண்டிகை உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலை தீப திருவிழா மிக பிரசித்தி பெற்றது. கடந்த ஆண்டு மட்டும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். மார்கழி மாதத்தில் திருப்பாவை பாடல்கள் பாடும் மரபு இன்றும் தொடர்கிறது. தை மாதத்தில் வரும் பொங்கல் விழா விவசாயிகளின் அறுவடை திருவிழா அல்லவா? ஆமாம், தமிழகத்தில் ஆண்டுக்கு சுமார் 2 கோடி டன் நெல் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த அறுவடையை கொண்டாடும் விழாவாக பொங்கல் கொண்டாடப்படுகிறது. மாசி மாதத்தில் சிவராத்திரி வருகிறது. இரவு முழுவதும் விழித்திருந்து வழிபடும் மரபு. பங்குனி மாதத்தில் பல திருமணங்கள் நடைபெறுவது ஏன்? வசந்த காலத்தின் தொடக்கம் என்பதால் மங்கள காரியங்களுக்கு ஏற்ற காலமாக கருதப்படுகிறது. மேலும் விவசாய வேலைகள் குறைவாக இருக்கும் காலம். கடந்த ஆண்டு பங்குனி மாதத்தில் மட்டும் தமிழகத்தில் 50,000க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றுள்ளன. நம் முன்னோர்களின் கால கணிப்பு முறை மிகவும் அறிவியல் பூர்வமானது. ஆமாம், இந்த மாத கணக்கீடு முறை வானியல், விவசாயம், பண்பாடு என அனைத்தையும் ஒருங்கிணைக்கிறது. இன்றைய காலத்திலும் இந்த அறிவு நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. இந்த பாரம்பரிய அறிவை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது நமது கடமை. நிச்சயமாக. நம் தமிழ் மாதங்கள் வெறும் காலக்கணிப்பு மட்டுமல்ல, அவை நம் வாழ்வியல் முறையை வடிவமைத்த கலாச்சார குறியீடுகள். இந்த அறிவை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் பொறுப்பு.